தேவஜனமே, இந்த வீடியோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி சொப்பனத்தில் அல்லது தரிசனத்தில் ஒரு மீனை காமிக்குது அப்படின்னா, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா? இதில் என்ன அப்படின்னா, யோனா ட்ராக் மாறி போகும்போது அந்த மீன் கேட்சப் பண்ணி அந்த ட்ராக்கில் கொண்டு போய் விட்டது. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ட்ராக் மாறினோம் அப்படின்னா, கர்த்தர் சொப்பனத்தில் அடிக்கடி மீனை காமிப்பார். இப்படி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் கூட அடிக்கடி சொப்பனத்தில் மீன் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு வேலைக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் எனக்கு அடிக்கடி சொப்பனத்தில் மீன் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த மீனுக்கு என்ன, ஏன் இப்படி மீன் அடிக்கடி வருது அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போது அந்த மீன் ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு யோசித்தேன். அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, மீனுன்னா பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம், நமக்கு இந்த வேலை எப்படியாச்சும் கிடச்சிரும் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் என் கனவில் மீன் வந்த அன்னைக்கு ஏசப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினார். அது என்ன அப்படின்னா, ஆபகுக் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை. அப்போ குறித்த காலத்துக்கென்று இன்னமும் தரிசனம் இருக்குது. அது பொய் சொல்லாது, அது இப்போ விளங்காது, முடிவிலே விளங்கும். இந்த வார்த்தை என்கிட்ட கர்த்தர் பேசினார். அப்போது இந்த சொப்பனத்துக்கு இது அர்த்தம் கிடையாது, அது பின்னாடி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போவும் எனக்கு சரி, ஏசப்பா ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் அது பின்னாடி எனக்கு விளங்குனுச்சு. என்ன அப்படின்னா, அது ஊழிய அழைப்புக்கான ஒரு அறிகுறி. அப்போ கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படிங்கிறதுல ஊழிய அழைப்பில் நிறையா ஒரு அடையாளங்கள் இருக்கிறது. ஊழிய அழைப்பு இப்போ நான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நிறையா அடையாளம் இருக்குது. அதில் ஒரு அடையாளம் இந்த மீன் அடிக்கடி சொப்பனத்தில் வருது. உங்கள் கையில் யாரோ கொடுத்த மாதிரி இருக்குது, அல்லது கூட நிறைய மீனை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது, அல்லது தூண்டில் போட்டு நீங்கள் மீனை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி காமிக்குது. அடிக்கடி இந்த சொப்பனம் வருது அப்படின்னா, உங்களுக்கு ஊழிய அழைப்பு டெஃபினெட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். யோனா கூட தன்னுடைய ட்ராக் மாறி போகும்போது மீனுக்கு தான் அவர் கட்டளையிட்டார். ஏன் அப்படின்னா, அந்த கடலில் எத்தனையோ மிருக ஜீவன்கள் எத்தனையோ வாழுது. அப்போது அந்த ஜீவன்களில் மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அப்போ மீனுங்கிறது ஒரு ஊழிய அழைப்புக்கான அடையாளமாக இருக்குது. தேவஜனமே, இன்றைக்கி உங்களுக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அடிக்கடி உங்கள் தரிசனத்தில் மீனை காமிக்கிறாரு அப்படின்னா ஒளி அழைப்பு இருக்குது. தேவனுடைய திட்டம் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குனீங்கன்னா வெற்றியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். காட் பிளஸ் யூ.